இண்டோர்ல இப்ப தண்ணி குடிச்சு 15 பேருக்கு மேல வந்து உயிரிழந்திருக்காங்க. 15 பேருக்கு மேல. இந்தியன் கிரிக்கெட் பிளேயர் சுப்மன் கில் இருந்துகிட்டு 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு வாட்டர் பியூரிஃபையர் வாங்கிட்டு போறாங்க இண்டோர்ல மேட்ச் விளையாட போகும்போது. ஏன்னா இண்டோர்ல வாட்டர் கண்டிஷன் அந்த அளவுக்கு வேர்ஸ்டா இருக்குங்க. ஒரு காலத்துல இந்தியாவுடைய கிளீனஸ்ட் சிட்டி அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்ட அந்த இண்டோர் இப்போ தண்ணி பிரச்சனை, கண்டாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 1008 பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கு. இதுக்கு என்னடா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாத்தீங்கன்னா, இது எல்லாமே போன மாசம் 29ஆம் தேதி ஆரம்பிக்குதுங்க. போன மாசம் 29ஆம் தேதி இண்டோர்ல பாகிராத்புரா அப்படின்ற ஒரு பகுதியில நிறைய மக்கள் மொத்தமா வந்து அட்மிட் ஆகுறாங்க ஹாஸ்பிட்டல்ல. டைரியா, டைஃபாய்டு அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா எப்படா எல்லாருக்கும் ஒரே டைம்ல டைரியா, டைஃபாய்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ், அத்தாரிட்டிஸ்லாம் வந்து மண்டையை பிடிச்சிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் தெரிய வருது, இந்த மாதிரி தண்ணியில வாட்டர் கண்டாமினேஷன் ஆயிருக்கு, ஃபீட்டல் கண்டாமினேஷன், அதாவது கழிவு நீர் கலந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எப்படா தண்ணியில கழிவு நீர் கலந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஷாக்கா யோசிச்சுட்டு இருக்கும் போது இன்னும் தீவிரமா விசாரணை பண்ணும்போது தான் தெரிய வந்திருக்கு, இந்த மாதிரி பாகிராத்புரா அந்த பகுதியில ஒரு முனிசிபல் பைப் லைன் இருக்கு, தண்ணீர் சப்ளை பண்ற பைப் லைன் இருக்கு. அது பக்கத்திலேயே யாரோ ஒரு பப்ளிக் டாய்லெட்டை கட்டி வச்சிருக்காங்க. யாரு கட்டினான்னு தெரியல. அந்த பப்ளிக் டாய்லெட்ல இருந்து கழிவு நீர் வந்து இந்த பைப் மூலமா வாட்டர்ல, குடிநீர் சப்ளை ஆகிற அந்த வாட்டர்ல வந்து மிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க கேட்கலாம், இந்த பைப்புக்குள்ள எப்படா வந்து இந்த கழிவு நீர் மிக்ஸ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த தண்ணீர் சப்ளை பண்ற பைப்பு கிட்டத்தட்ட 30 வருஷம் மேல ஆச்சா. அதை மாத்தி அவ்வளவு பழசாம். ஏன்னா பைப்லயே ஓட்டெல்லாம் இருக்கு போல. அதனால வந்து மிக்ஸ் ஆகி இப்ப குடிநீர்ல கலந்து நிறைய மக்கள் இதை குடிச்சு இப்ப வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆயிரக்கணக்கில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. நான் சொல்றேனே, நம்ம ஊர்ல மட்டும்தாங்க இந்த மாதிரி நடக்கும். போன வருஷம் பாத்தீங்கன்னா இருமல் மருந்து குடிச்சு கிட்னி ஃபெயிலியர் நிறைய குழந்தைங்க வந்து உயிரிழந்தாங்க. இப்போ குடிக்கிற தண்ணி, நம்ம மனுஷன் நிம்மதியா எந்த ஒரு சைடு எஃபெக்டோ கெமிக்கலோ இல்லாம குடிக்கிற ஒரே விஷயம் இல்ல, சாப்பிடுற ஒரே விஷயம் அது தண்ணி தாங்க. அந்த தண்ணியை கூட நம்ம நாட்டுல இப்ப நிம்மதியா குடிக்க முடியல. அந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்கு. இப்ப இந்த முனிசிபல் அத்தாரிட்டி வந்து சஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க நிச்சயமா. ஆனா போன உயிர் வந்துருமா? ஏன் இப்படி இருக்காங்கன்னு தெரியல. இனிமேலாச்சு தயவு செஞ்சு இந்த முனிசிபல் கார்பரேஷன் நான் கேட்கிறேன், அலட்சியமா இருக்காதீங்க. உங்களோட வேலையை, உங்களோட கடமையை ஒழுங்கா செய்யுங்க. கடமையை ஒழுங்கா செஞ்சாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராதுன்னு நான் சொல்றேன். அதே மாதிரி பாதிக்கப்பட்ட இந்த எல்லா மக்களுக்கும், உயிரிழந்த எல்லா மக்களுக்கும் உரிய நிவாரணம் போய் சேரணும்னு நான் சொல்றேன். அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய மக்கள் ஹாஸ்பிட்டல்ல போராடிட்டு தான் இருக்காங்க. அவங்க சீக்கிரமா வந்து நலம் பெற்று வீடு திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். வேற எதுவும் நம்மளால பண்ண முடியாது. இனிமே இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வராம நம்ம பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி.